சந்தியாரகம் சீரியல் இன்னைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஜானகி எப்படியாவது மாயாவை கன்வின்ஸ் பண்ணி கூட்டிகிட்டு வந்துடலான்னு மாயா கிட்ட போய் பேசுகிறாங்க. மாயா, இதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு ஆகாது. இந்த விஷயம் மட்டும் உங்கள் பெரியப்பாக்கு தெரிஞ்சால் பெரிய பிரச்சனை ஆகிடும். அவர் பேர் தான் கெட்டு போகும். மாயா, தயவு செஞ்சு நான் சொல்கிறது கேளு. நீ வீட்டுக்கு வா, நம்ம கிளம்பலாம் அப்படின்றாங்க. அப்போ மாயா, இல்லை பெரியம்மா, நான் வரமாட்டேன். நான் எல்லாரோட உரிமைக்காகவும் தான் போராடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜானகி ரொம்ப கெஞ்சி பார்க்குறாங்க மாயா கிட்ட. மாயா ரொம்ப பிடிவாதமா என்னால் வர முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. அப்போது சீனு வந்துட்டு மாயாவுக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசுகிறாங்க. மாயா சரியான விஷயத்துக்காக தான் போராடுறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. மாயா நடந்த விஷயத்த சொல்கிறாங்க. எனக்கு இந்த காலேஜோட ட்ரெஸ் கோட் தெரியாது, அதனால நான் நாளிலேருந்து ஷால் போட்டுட்டு வரேன் தான் சொன்னேன். ஆனால் அவங்க கிளாஸ் ரூம்லேருந்து என்னை தரன்னு இழுத்துட்டு வெளியில் தள்ளினாங்க. இதெல்லாம் என்ன பெரியம்மா, என்னை அவ்வளோ கேவலமாக ட்ரீட் பண்ணாங்க அப்படின்றாங்க. அது கேட்டுச்சேனும், என்ன அத்தை இது இப்படிலாம் ட்ரீட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதையும் மீறி ஜானகி, இனி தயவு செஞ்சு வா, வீட்டுக்கு போகலான்னு மாயாவை கூப்பிடுறாங்க. மாயா வரவே மாட்டேன்னு சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறமா ஜானகி தனம் கிட்ட, தனம் நீ வா, அப்பாவோட கோபத்தை மாயா தாங்குவா, ஆனால் நீ தாங்குவியா, வா அப்படின்னு தனமை பிடிச்சி இழுத்துக்கிட்டு போகிறாங்க. தனம் பாதி வழியிலே ஜானகியோட கையை உதறி தள்ளிட்டு மாயா கூட போய் உட்காந்துட்டாங்க. மாயா வராமல் நான் எங்கேயும் வரமாட்டேன், நான் மாயா கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஜானகியும் சீனுவும் வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே நடந்த விஷயத்தெல்லாம் எல்லாருக்கிட்டையும் சொல்கிறாங்க. இதை கேட்டு ரமணி அம்மா அவளை காலேஜ்லேயே சேர்த்துருக்கக்கூடாது, தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்வதி பத்மாலா தனம் எவ்வளோ அமைதியான பொண்ணு, யாரையும் எதிர்த்து கூட பேச மாட்டா, அவள் உங்கள் கையை உதறி தள்ளிட்டு போயிருக்கானா, அந்த மாயா எந்த அளவுக்கு தனமை மாற்றி வச்சிருக்கா பார்த்தீங்களா அப்படின்னு ஆளாளுக்கு ஒன்று பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ சீனு ஆமாம், தயவு செஞ்சு உங்கள் இஷ்டத்துக்கு பேசாதீங்க, மாயா சரியான விஷயத்துக்காக தான் போராடுறா, ஆனால் அவள் தப்பான இடத்துல போராடிட்டு இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே காலேஜில் எல்லோரும் ரொம்ப பசியோடு இருப்பாங்க. அப்போது காலேஜ் கேன்டீன்லேருந்து எல்லாருக்கும் பிஸ்கெட்டு டீ எல்லாம் எடுத்துகிட்டு கொடுக்குறாங்க. அது பார்த்த லெக்சரர்ஸ் எல்லாரும், இப்படி நீங்கள் எல்லாருக்கும் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய கேன்டீன் கான்ட்ராக்டே நாங்கள் கேன்சல் பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அந்த பிஸ்கெட் எல்லாம் திருப்பி கொடுத்துருவாங்க. அப்போது லெக்சரர்ஸ் எல்லாம் இவங்கெல்லாம் இப்படி பட்னியில் கிடந்தால் தான் புத்தி வரும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ மாயா, நாங்கள் இப்படி பசி பட்னியில் இருக்கிறதுனால இந்த போராட்டத்தை நிறுத்திட்டோன்னு மட்டும் நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அங்கே காலேஜ் சேர்மேனு, பிரின்சிபல், லெக்சரர்ஸ் எல்லாரும் சேர்ந்து ரகுராமோட வீட்டுக்கு வெளியில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ரகுராம் அங்கே வராங்க. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு சேர்மன் சொல்ல அவங்க எல்லாரையும் உள்ளே கூட்டிகிட்டு போய் பேசுகிறாங்க. நடந்த விஷயத்தெல்லாம் அவங்க ரகுராம் கிட்ட சொல்கிறாங்க. இதை கேட்டு ரகுராம் ரொம்ப அமைதியாக இருக்காரு. காலேஜோட சேர்மேன், இப்போவே எல்லா பேரண்ட்ஸும் எங்களுக்கு கால் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அங்கே இப்படி போராட்டம் பண்ணிகிட்ருக்காங்க, டைம் ஆகிடுச்சு, இன்னும் என் பசங்களாம் வீட்டுக்கு வரலன்னு எல்லாரும் என்கிட்ட கேட்டுட்ருக்காங்க சார். இந்த பிரச்சனை பெருசாகிறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு அந்த பொண்ணை நீங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுங்க அப்படின்னு கேட்டுட்ருக்காங்க. சரி, நீங்கள் முன்னாடி போங்க, நான் பின்னாடி வரேன் அப்படின்னு ரகுராம் அவங்க எல்லாரையும் அனுப்பிட்டு அங்கே ஜானகி கிட்ட, அந்த பொண்ணோட பொருள் எல்லாம் எடுத்து வை, அந்த பொண்ணு இனிமேல் ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட இந்த எபிசோடு முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.